Hi friends, welcome back to my channel. Assalamualaikum. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹாஸ்பிடல்ல இருந்து 3வது நாள் வந்து வெக்கேட் ஆகுறோம். அந்த வீடியோ தான் நீங்க vlog-ஆ வந்து பார்க்க போறீங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து என்னென்ன things வந்து வீட்டுக்கு போக எடுத்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து என்ன ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்து விட்டு இருந்தாங்க. எப்படி வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து வெக்கேட் ஆகுறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியா 7:30 ஆகுது. குழந்தைக்கு வந்து மருந்து ஊத்த வந்து வந்திருக்காங்க நர்ஸு. ஊத்திட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி குழந்தைய வந்து வச்சாச்சு. 8 o'clock பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடணும். ஸோ நான் வந்து மேல் குளிக்க வந்து போயிட்டேன். மேல் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மாமி வந்து இட்லி வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் இல்லை, சட்னி தான். கட்டி சட்னி, தேங்காய் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. இட்லி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட் வந்து போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ப்ரெஷர் சுகர் வந்து செக் பண்ண வந்தாங்க மார்னிங்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் வந்து நீங்கள் இன்னைக்கு வெக்கேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் வந்து வெக்கேட் ஆக போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும். என்னோட திங்ஸ் அப்புறம் குழந்தையோட திங்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். ஸோ ஈரமான அணையாட துணி எல்லாத்தையுமே வந்து துவைச்சு வந்து காய போட்டிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா என்னோட நைட்டி, ஷாலு எல்லாமே வந்து துவைச்சு காய போட்டிருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா குழந்தையோட அணையாட துணி எல்லாத்தையும் வந்து துவைச்சு போட்டிருக்காங்க. ஈவினிங் தான் வெக்கேட் ஆக போறோம். ஸோ அதுக்குள்ள வந்து இது எல்லாமே வந்து வெயில்ல காஞ்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்னிங் நர்ஸ் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து தந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைட்ல இருந்து பேபிக்காக வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பேம்பர்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டுற மாதிரி பேம்பஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேண்டிஸ் மாதிரி போடுற மாதிரி பேம்பஸ். ஸோ இந்த 2 டைப்லையுமே வந்து பேம்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பனில் பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடை வந்து நம்ம என்டர் பண்ணோம்னா 100 rupees நம்மளுக்கு வந்து லெஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்ம பேம்பஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஸோ நியூ பார்ன் பேபிக்கான பேம்பஸ் வந்து ஆர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்பாஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து தந்தாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேம்பஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேஸ்லினும் வந்து இருந்துச்சு. வேஸ்லின் பாக்ஸ் வந்து 5 ரூபா பாக்ஸ் இருக்கு இல்லையா, சின்னது, அது வந்து இருந்துச்சு. ஆனால் 200 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதில் வந்து பேம்பஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்னேன்னு மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து போட்டு விட்டுடலாம். 6 மணிக்கு தான் வந்து வெக்கேட் ஆகிறோம். ஸோ ஒரு 5:30 மணிக்கு வந்து குழந்தைக்கு போட்டால் போதும். அது வரைக்கும் வந்து குழந்தை அணையாட துணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த அணையாட துணியை வந்து துவைச்சு போட்டுக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. அப்பாஸும் வாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மருந்து முட்டை குழம்பு, அப்புறம் ரைஸு, கேரட்டு கூட்டும் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து சாப்பிட்டுட்டு அப்பாஸ் வந்து சாப்பிடாம வந்திருக்கான். ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்பாஸுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். ஊட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வந்து அப்படி எப்படி கிடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். அணையாட துணி காஞ்சதெல்லாம் வந்து மடிச்சு வைக்கணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பாத்திரத்தெல்லாம் வந்து மாமி கழுவிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. கொஞ்சம் புசு புசுன்னு வந்து தெரியுது. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. குழந்தையோட கூடையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைக்கு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். குழந்தைக்கு கொண்டு வந்த ஸ்வெட்டரு, தலை தொட்டுற துண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ப்ஸு, குழந்தையோட ட்ரெஸ்ஸு, பவுடரு, அப்புறம் பார்த்திங்கன்னா உட்வர்ட்ஸு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சானிடைசர், அப்புறம் லோஷனு, சோப்பு, ஓடிக்களம், அடுத்தது பார்த்திங்கன்னா பேபி மசாஜ் ஆயில், ஷாம்பு, பால் பாட்டில் ஹாஸ்பிட்டல்லேருந்து தந்தாங்க இல்லையா அந்த பால் பாட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட மாய்ஸ்சரைசர் க்ரீமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தந்த பவுடரு, அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பாட்டில் ஃப்ளாஸ்க்லாம் கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த ப்ரஷ்ஷு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நம்ம பால் மாவு கரைக்கிறதா இருந்தால் வடிகட்டுறதுக்கு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது யூஸாகவே ஆகலை. ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ஒத்த சட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டையை வந்து எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அணையாட துணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சீப்பு, காயிறு அணையாட துணி வந்து லாஸ்ட்டாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஹாஸ்பிட்டலில். அப்புறம் பவுடர் டப்பா, குழந்தைய வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் பவுடர் டப்பா எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பேபியோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து என்னோடய திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம். வீட்டிலேருந்து குளிச்சுட்டு போட்டு வந்த நைட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் நைட்டி வந்து 2 கொண்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி வந்து புது நைட்டி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொண்டு வந்தேன் இல்லையா, ஸோ ஒரு நைட்டி வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு நைட்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே காயுது. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த டவலு, பாவடை, அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சட்டை கேட்பாங்க, பெரிய சட்டையாக. அதாவது நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டெலிவரி ட்ரெஸ்லாம் இங்கே கிடையாது. நம்மளாக கொண்டு போகணும், இல்லைனா அவங்க வந்து துவைச்சி வச்சுருப்பாங்க, அதை வந்து போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாப்பாவோட சட்டை. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரிக்கும் அப்பாஸுக்கும் வந்து வாப்பாவோட சட்டை தான் போட்டிருந்தேன். இதுக்கும் வந்து இந்த டெலிவரிக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த கொஞ்சம் டவல்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் பேக்கில் வந்து ஃபைலை வந்து எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மறந்துட்டோன்னா அதுதான் முக்கியம், அதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதை மறந்துட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்கணும். அதனால இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். மதர் ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து மாமா வந்திருந்தாங்க பேபியை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பர்ஸ், இந்த பர்ஸில் என்ன இருக்குன்னு வந்து தெரியும் உங்களுக்கு. சரி அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சார்ஜரையும் வந்து வச்சு மூடிடலாம். ஒரு வழியாக வந்து 2 பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஜாமான் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அதை வந்து எடுத்து வச்சிடலாம் வாங்க. கிச்சன் ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை வந்து பத்தாது, 2 பை வந்து வேணும். ஸோ நான் 2 பை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த திங்ஸ்லாம் தான் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பாத்திரம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா வந்து தட்டு வந்து முக்கியமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போட ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பால் கொடுக்குறதுனால ரொம்பவே பசிக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு 2 days பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசிக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஒரு 1 இல்லை 2 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, தண்ணி பாட்டிலு, அப்புறம் வந்து பண்டை டப்பா, சீனி, தேன்லாம் வைக்கிறதுக்கு வந்து பாக்ஸ் கொண்டு வந்தோம் இல்லையா, ஸோ அது, அப்புறம் கொஞ்சம் கிண்ணம், கிளாஸு, ஸ்பூனு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்குள்ளே என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து தண்ணி பாட்டிலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் டப்பா. இதில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது. இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண சோப்பு, அப்புறம் குழந்தையோட மக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இப்போ கழட்டின நைட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட அணையாட துண்டு வந்து நம்ம கவரில் கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிச்சன் ஜாமான் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு, க்ளீன் ஆயிடுச்சு கிச்சனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட பெட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு நான் வாங்கினது தான். இந்த பேபிக்குன்னு வந்து தனியாக வாங்கலை. கவரில் போட்டு பத்திரமா வந்து கட்டி வச்சுருந்தேன். இப்போ இந்த பேபிக்காக வந்து மேலேருந்து வந்து எடுத்தேன். இந்த பெட்டு மட்டும் வெளியே இருக்கட்டும். இதில் தான் வந்து குழந்தைய வச்சு வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் வீட்டுக்கு. ஸோ இது வந்து அப்படி வெளியே இருக்கட்டும். மற்ற எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு, ஃபைல் பேக்கும் எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்பாஸை கூட்டிகிட்டு நான் வந்து ரூமில் இருந்து வெளியே வந்துட்டேன். திங்ஸ்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிசிஜி ஊசியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை ஊசியும் வந்து போடுறாங்க, போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊசி போட்டுட்டு தான் வந்து நம்ம போக போகிறோம் பேபிக்கு. நானும் அப்பாஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேரில் வந்து உட்காந்துட்டோம். பேபியை ஊசி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாமே வந்து கட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேஃபாக வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இதோட வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.